श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादिगुणान्नवमितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामादरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽद्यदयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यक्षणकुलपदे मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्तान्विदेवपरहारयतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्। शीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिवोद्वान्तम् उत्सङ्गेऽनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायकी यद्भ्रूविभ्रमभेदतः ईशेषितव्यवैषम्य निम्नोन्नतमिदं जगत् गुरुमुखमनधीत्य प्राहवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादातु कामः श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षाद्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि। यदुगिरि यतिराजजीयर மடத்தின் வழியாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாச தொடரிலே இப்பொழுது நாம் பெரியாழ்வார் திருமொழியிலே 4ஆம் பத்திலே 5ஆம் திருமொழியை அனுபவிக்க இருக்கிறோம். ஆசிவாய் என்று தொடங்கக்கூடிய ஒரு திருமொழி. இந்த திருமொழியிலே பெரியாழ்வார் ஒரு சேதனன் தன்னுடைய அந்திம காலத்திலே எம்பெருமானை நினைத்தானேயானால் அவனுக்கு ஏற்படக்கூடிய யமதண்டனையிலிருந்து அவன் தப்பிக்கலாம் என்பதை தெரிவித்தருள்கிறார். முன்பே நாம் எம்பெருமானை சேவித்திருக்க வேண்டும். அப்படி நாம் சேவிக்க தவறினாலும் அந்திம காலத்திலேயாவது எம்பெருமானை நாம் நினைத்தோமே ஆகில் நிச்சயமாக நமக்கு யமதண்டனை என்பது கிடைக்காது. நமக்கு பரமபதம் என்பது திண்ணம். நாம் எம்பெருமானை கிட்டலாம் என்பதை ஆழ்வார் உபதேசித்தருள்கிறார் இந்த திருமொழியில். முதல் பாசுரம். ஆசைவாய் சென்ன சிந்தையராகி அன்னையத்தனின் புத்திரர் பூமி வாசவார் குழலாள் என்று மயங்கி மாடும் எல்லைக்கண் வாய்திரவாதே கேசவா பொருளோத்தமாவென்னும் கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பரமன்னே. அந்திம காலத்திலே யார் ஒருவர் எம்பெருமான் திருநாமங்களை சொல்கிறார்களோ அவருடைய பெருமையை நம்மாலே பேச முடியாது என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஆசிவாய்ச் சென்ன சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் கொள்ளாள் என்று அதாவது ஒருவனுக்கு இந்த லௌகிக விஷயங்களிலே மிகுந்த ஆசை இருக்கிறது. ஆசைவாய் சென்ன சிந்தையராகி ஆசை இருக்கக்கூடிய இடம் அதிலே அவனுடைய நெஞ்சம் செல்கிறது. அந்த ஆசை இருக்கக்கூடிய இடங்கள் எவை எனில் அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் கொள்ளாள். தாயினிடத்திலே மிகுந்த ஆசை இருக்கும். அன்னை இடத்திலே அத்தனிடத்திலே தகப்பனிடத்திலே ஆசை இருக்கும். அதை காட்டிலும் என் புத்திரர் என் பிள்ளைகள் தாய் தந்தையராவது பொதுவாக இருப்பார்கள். நமக்கும் அவர்கள் தாய் தந்தையர்
நம் உடன் பிறந்தவர்களுக்கும் அவர்கள் தாய் தந்தையராக இருப்பார்கள். இவர்கள் என் புத்திரர், எனக்கே உரியவர்கள், என் புத்திரர். அதனால் அங்கே என் புத்திரர் என்று சொல்கிறார். என் அன்னை என் அத்தன், ஏன்னா பல பேருக்கு அன்னை அத்தனாக இருப்பார்கள். ஆனால் என் புத்திரர், எனக்கே உரியவர்கள், என் புத்திரர். பூமி நான் சம்பாதித்த சொத்து, நிலம், வாசவார் குழலாள், வாசனை பொருந்திய குழல் மிக்க மனைவி. இப்படி இவர்களிடத்திலே ஆசையை வைப்பன். இந்த காலமெல்லாம் இவர்களிடத்தில் மிகுந்த ஆசையை வைத்திருப்பன். இப்படி ஆசைவாய் சென்ன சிந்தையராகி, ஆனால் இறுதி காலத்திலே இப்படி சிந்தை கொள்ளாமல் மயங்கி மாடும் எல்லை கண் வாய் திறவாதே. ஆனால் மனசெல்லாம் அவர்களிடத்திலே போய் ஒரு இறுதி காலத்திலே மயக்கமே ஏற்பட்டு விடுகிறது. அந்த மயங்கி மாடும் எல்லை கண், மாளக்கூடிய ஒரு சமயம், அந்த எல்லை நம்முடைய ஆயுசினுடைய எல்லை பொழுது மாடும் எல்லை, நாம் அழியக்கூடிய ஒரு, நாம் இந்த பிராணன் போகக்கூடிய ஒரு சமயம், அந்த ஆயுளுடைய எல்லை காலம். அந்த எல்லை கண் வாய் திறவாதே. ஆனால் இவர்களை அழைக்காமல், வாயை திறந்து இவர்களை அழைக்காமல், முன்பெல்லாம் ஆசை இவர்களிடத்தை மிகுந்து இருந்தது. ஆனால் இந்த மாளும் எல்லை கண் மாளக்கூடிய சமயத்திலே, மயங்கி போய் மாளக்கூடிய சமயத்திலே மனசு இவர்களிடத்தே செல்லாமல், வாய் திறவாதே, இவர்களை நினைக்காமல், இவர்களை அழைக்காமல், கேசவா புருடோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார். இந்த சமயத்திலே அவர்களை அழைக்காமல், அவர்களை குறித்து வாய் திறவாமல், எம்பெருமானுடைய திருநாமங்களை யார் சொல்கிறார்களோ, என்ன சொல்கிறார்கள்? கேசவா புருடோத்தமா என்னும், கேசவனே என்று அழைக்கிறார்கள். கேசவன் என்னால் கேசவ கிளேசநாசனஹா என்று தெரிவிப்பார்கள். கேசவன் அன்று திருவாய்ப்பாடியிலே கண்ணனை அழிப்பதற்காக கம்சன் கேசி என்கிற ஒரு அசுரனை அனுப்பி வைத்தான். அவன் குதிரை வடிவு கொண்டு கண்ணனை அழிக்க வந்தான். அந்த கேசியை கண்ணன் அழித்தான். அதுபோலே எங்களுடைய துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடியவனே, அன்று கேசியை அழித்தா போலே எங்களுடைய துன்பங்களையெல்லாம் அழிக்கக்கூடியவனே கேசவா, கேசவ கிளேசநாசனஹா, கெடும் இடராயவெல்லாம் கேசவாவென்ன. நாம் கேசவன் என்று சொன்னால் நம்முடைய இடர்களெல்லாம் கெட்டுப்போம். அப்படிப்பட்ட நம்முடைய இடர்களை எல்லாம் போக்கக்கூடிய அந்த கேசவனை அழைத்தார்களாகில், கேசவா புருஷோத்தமா, எம்பெருமானுக்கு புருஷோத்தமன் என்று திருநாமம். புருஷோத்தமன் என்னால் என்ன அர்த்தம்? புருஷன் என்னால் என்ன? 3 விதமாக அர்த்தம் தெரிவிக்கிறார்கள். புருஷன் என்னால் கல்யாண குணங்கள் நிறைந்தவன். புருஷன் என்னால் பிபர்த்தீதி புருஷா, பூர்ணாத்வை புருஷா, அது பூர்ணன் என் அர்த்தம், கல்யாண குண பரிபூர்ணன். பிபர்த்தீதி புருஷா, நம்மை காப்பவன். புரு பாரண பூரணயோகனு தாத்து, நம்மை காப்பவன். பிபர்த்தி என்னால் நம்மை காக்கக்கூடியவன். புரு சனோதீதி புருஷா, நிரம்ப கொடுக்கக்கூடியவன். இப்படிப்பட்டவன். ஆஹா, ஔதாரியங்கிற குணம் மிகுந்து இருக்கக்கூடியவன், மிகுந்த கல்யாண குணங்கள் நிறைந்தவன், வேண்டுவார்க்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன், அவர்களை அடியார்களை ரட்சிக்கக்கூடியவன், அவருடைய இடர்களை போக்கி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட புருஷோத்தமனே கேசவா புருடோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும். எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் செய்தான். அதிலே ஒரு அவதாரம் கேழல் அவதாரம், வராக அவதாரம். மானமிலா பன்னி என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள். அபிமானமிலா பன்னி. லோகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு லௌகிகமான ஒரு காரியம்தான். ஏதோ ஒரு கல்லூரியிலே ஒரு ஆண்டு விழா, அதிலே ஒரு நாடகம். இந்த நாடகத்திலே நடிக்க வேண்டும் என்னால், ஒரு அரசன் என்கிற கதாபாத்திரம் என்னால் பல பேர் அதிலே நடிப்பதற்கு, அந்த
பாத்திரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஒரு ராணி என்னால் தயாராக இருப்பார்கள், ஒரு போலீஸ் ஆபீசர் என்னால் தயாராக இருப்பார்கள். ஆனால் ஒரு பிச்சை எடுப்பவனைப் போலே ஒரு கதாபாத்திரம் என்னால் சற்று தயங்குவார்கள். ஒரு பன்றி வேஷம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்னால் யாராவது ஒத்துக்கொள்வார்களா? ஆனால் எம்பெருமான் உபயவிபூதி நாதனாக இருக்கக்கூடியவன் ஒரு பன்றியினுடைய அவதாரத்தை எடுத்தான். அந்தந்த காரியத்திற்கு சேர அவதாரம் எடுப்பான் எம்பெருமான். பூமி பிராட்டியை, இந்த பூமியை அந்த பிரளய சேற்றிலே கொண்டு போய் வைத்தான் ஹிரண்யாக்ஷன். இந்த சேற்றிலிருந்து அந்த பூமியை மேலே கொணர வேண்டும் என்னால் அந்த சேற்றுக்கு இராய்க்காத ஜென்மமாக இருக்க வேண்டும். சேற்றுக்கு இராய்க்காத ஜென்மம் அந்த பன்றி ஜென்மம் தான். ஆகையால் எம்பெருமான் பன்றியாக திருவவதாரம் செய்தான். அதனால்தான் ஆண்டாள் மானமிலா பன்னி என்று கொண்டாடுகிறாள். அபிமானமிலா பன்னி, நான் பெரிய தெய்வம் என்கிற ஒரு அபிமானம் இல்லாமல் எம்பெருமான் ஒரு பன்றியாக திருவவதாரம் செய்தான். என்னே அவனுடைய குணம், தன்னுடைய மேன்மை பாராட்டாது அந்த சௌஷீல்யம்ங்கிற ஒரு குணம். அப்படி கேழலாகிய கேடிலி என்னும், கேடு நீங்கியவன், கேடு இல்லாதவன், நம்முடைய கேட்டை போக்கி அதனாலே தனக்கு கேடு நீங்கித்து என்று நினைக்கக்கூடியவன், நம்முடைய துயரங்களை எல்லாம் போக்கி ஆஹா நம்முடைய துயரம் நீங்கித்து என்று நினைக்கக்கூடியவன். அப்படி கேழலாகிய கேடிலி என்னும் பேசுவார். யார் பேசுகின்றார்களோ, இப்படி அந்திம காலத்திலே தங்களுடைய உத்தார் உறவினர்கள் அவர்களை பற்றி பேசாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தை யார் பேசுகின்றார்களோ பேசுவார். அவர் எய்தும் பெருமை, அவர்கள் அடையக்கூடிய பெருமையை பேசுவான் புகில், அதை பேச புகுந்தோமையானால் நம் பரமன்னே, நம்மால் அது சொல்லி தலை கட்ட முடியாது. அவர்கள் எய்தக்கூடிய பெருமை இருக்கிறதே அது மிகவும் அதிகம் அதிகம் அதிகம். ஒரு தடவை எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் போதும், அவர்கள் மிகுந்த ஒரு பேற்றை அவர்கள் அடைவார்கள், அவர்கள் மிகுந்த ஒரு பெருமையை அடைவார்கள். எம்பெருமான் திருநாமத்தை சொன்னவர் ஆவார்கள். இங்கே ஒரு ஐதிஹ்யம், ஒரு முத்கலோபாக்கியானத்தில் ஒரு விஷயம். முத்கலன் என்பான் ஒருவன், அவன் இருக்கும் நாளிலே ஒரு நல்ல காரியமும் செய்யவே இல்லை. ஆகையினாலே யமபட்டர்கள் அவனை நரக்கத்திற்கு இழுத்து கொண்டு சென்றார்கள். அங்கே நரகம் அடைந்தவாறே யமனானவன் இவனை கண்டு தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து இவனை வரவேற்று ஆசனத்திலே அமரச் செய்தான். அந்த முத்கலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் ஒரு நன்மையும் செய்யவே இல்லையே, யமன் இப்படி நம்மை ஆதரிக்கிறானே என்ன என்று தர்மராஜனையே வினவினான். நீர் ஏன் நம்மை ஆதரிக்கிறீர், நாம் ஒரு நல்லதும் செய்யவில்லையே என்று. அப்பொழுது இந்த உன்னுடைய பட்டர்கள் என்னை மிகவும் நலிவுறுத்தினார்கள், நீயோ என்னை ஆதரிக்கிறாய், இதற்கு காரணம் என்று கேட்க யமன் தெரிவித்தான், அப்பா நீ செய்த காரியத்தினுடைய பெருமையை நீயும் உணரமாட்டாய், இவர்களும் அறிய மாட்டார்கள். ஒரு சமயம் நீ திலதானம் செய்தாய், எல்லை தானம் செய்தாய், அப்பொழுது கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்று நீ சொன்னாய். நீ எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்தவன், ஆகையினாலே உனக்கு நரகம் என்பது கிடையாது, நீ மிகுந்த புண்ணியம் செய்தவன் நீ என்று சொன்னான். ஒரு தடவை கிருஷ்ணார்ப்பணம் என்று சொன்னதுக்கு அவன் மிகுந்த ஒரு புண்ணியத்தை அடைந்தான். அவனுடைய பெருமை நம்மால சொல்ல முடியாது. அவனை யமனே வரவேற்று உபசரித்தான் என்று பார்க்கிறோம். அப்படி அந்திம காலத்திலே கேசவா புருஷோத்தமா, கேசவா புருடோத்தமா என்னும் கேழலாக கேடிலி என்று ஒருவர் சொன்னால் அவர் எய்தக்கூடிய பெருமையை நம்மாலே பேசி தலை கட்ட முடியாது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், ஷீனால் செறிந்தேறிய புன்மேல் செத்தலேறி குழம்பிருந்து எங்கும் ஈனால் அரிப்புண்டு மயங்கி எல்லைவாய்ச் சென்று சேர்வதன் முன்னம். அந்திம காலத்திலே ஏற்படக்கூடிய ஒரு பரிதாபமான நிறையை வர்ணிக்கிறார். அந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே படுக்கை புண் வந்து விட்டது, பெட் சோர் என்று சொல்வார்கள். அந்த படுக்கை புண் வந்து அது வீங்கி போய் ஷீ வைத்து அதிலே ஈக்கள் மொய்த்து அரிப்புண்கிறது. அப்படியே அந்த வலி பொறுக்க முடியாமல் அப்படியே மயங்கி போய் விடுகிறான். அந்த மயங்கி
எல்லைவாய் சென்று சேர்வதன் முன்னம், நம்முடைய ஆயுளுடைய எல்லை காலத்தை நீங்கள் அடைவதற்கு முன்பு. இது முன்னடிகளிலே சொல்லப்பட்ட அர்த்தம். வாயினால் நமோ நாரணாவென்னு மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் பின்னை இத்திசைக்கென்னும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே. இந்த அந்திம காலத்துக்குள்ளே வாயினால் நமோ நாரணாவென்னு, இந்த வாய் படைத்த பயன் எம்பெருமான் திருநாமத்தை சொல்ல வேண்டும். நமோ நாராயணாய, நமோ நாரணாவென்னு அந்த திருமந்திரம் இருக்கிறது. அந்த திருமந்திரத்தை ஒரு தடவை சொல்லுங்கோள். அதை கூட சரியா சொல்லவில்லை. நமோ நாரணாவென்னு, நமோ நாராயணாய என்று வாய் படைத்த பயனாக அப்படி நாம் சொன்னோமே. ஆனால் நமோ நாரணா என்னால் நிறுத்தம், நான் எனக்கு, இதற்கு முன்னமெல்லாம் நான் எனக்குரியவன், நான் எனக்குரியவன் என்று அகங்காரம் கொண்டிருந்தான். நான் எனக்கு உரியவன் அல்லன், அகம் ந மகா, நான் எனக்கு உரியவன் அல்லன், நமஹா, நான் எனக்கு உரியவன் அல்லன், எம்பெருமானே உனக்குரியவன் நான். நமோ நாராயணாய, நான் எம்பெருமானுடைய தாசன் சேஷபூதன் என்று உணர்ந்து நமோ நாராயணாய என்று ஒருவன் அவன் சொன்னானேயானால், வாயினால் நமோ நாரணாவென்னு மத்தகத்திடை கைகளை கூப்பி, தன்னுடைய தலையின் மேலே கைகளை கூப்பி அப்படி அஞ்சலி பந்தம் செய்து, இந்த கைகளை கூப்புதல் என்பது இருக்கிறதே, இது என்னிடத்திலே எந்த ஒரு கைமுதலும் இல்லை, என்னை ரட்சித்துக் கொள்ள என்னிடத்திலே எந்த ஒரு கைமுதலும் இல்லை, எம்பெருமானே நீயே எனக்கு தஞ்சம் என்று தெரிவிக்கக்கூடியதான் இந்த கைகளை கூப்புவது. நம்முடைய ஆகிஞ்சன்யத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வழி இது. அஞ்சலி முத்ரை என்று சொல்வார்கள். நம்முடைய ஆகிஞ்சன்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அது. இப்படி நாம் செய்தோமேயானால் இந்த அஞ்சலியானது, இந்த கைகூப்பு செய்கையானது அந்த அகாரவாச்சனான எம்பெருமானை நீர்ப்பண்டம் போலே உருக வைக்கும். அம் ஜலயதீதி அஞ்சலிஹி, அகாரவாச்சனான எம்பெருமானை, ஐயோ இவன் நம்மை நோக்கி கைகூப்பினானே, இவனுக்கு என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்று அவனுடைய நெஞ்சமானது நீர்ப்பண்டம் போலே உருகும். அப்படி வாயினால் நமோ நாரணாவென்னு மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால், அப்படி யார் ஒருவர் கைகளை கூப்பினார்களோ அவர்கள் உயர்ந்த கதிக்கு செல்வர்கள், அர்ச்சிராதி மார்க்கத்தாலே அவர்கள் பரமதத்திற்கு செல்வர்கள். அப்படி போயினால் பின்னை இத்திசைக்கு என்னும் பிழைகொடுக்கிலும் போகப்பட்டாரே. அப்படி அவர்கள் ஒரு சமயம் அர்ச்சிராதி மார்க்கத்தினாலே பரமதத்தை அடைந்தார்களேயானால் பின்னர் இத்திசைக்கு, இந்த சம்சாரத்தை நோக்கி அவர்கள் திரும்பி வரவே மாட்டார்கள். நச்சபுனராவர்த்தத்தை நச்சபுனராவர்த்தத்தை என்று ஸ்ருதி சொன்ன ரீதியிலே அவர்களுக்கு மீண்டும் இந்த சம்சாரம் என்பதே கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானையே அனுபவித்துக் கொண்டு பரமதத்திலேயே இருப்பார்கள். பின்னும் இத்திசைக்கு என்னும் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே. பிணை கொடுத்தல் என்னால் என்ன? ஜாமீன் கொடுத்தல். இவனை கொஞ்ச காலம் சம்சாரத்துக்கு அனுப்பி வைக்கலாமே, அடியேன் இதுக்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று யார் சொன்னாலும் எம்பெருமான் போக விட மாட்டான். அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளும் மந்திரிகளோ அங்கே இருக்கக்கூடிய நித்தியர்களும் இவனை போக விடவே மாட்டார்கள். ஆஹா, இவன் நமக்கு மிகவும் ஒரு பெரிய சொத்து, இவனை நாம் அனுப்ப மாட்டோம், இந்த சம்சாரம் இருக்கிறதே மிகவும் தண்ணிது, நாங்களே கீழே போனாலும் எங்களை ஒரு பாடுபடுத்தி விடும், வெண்ணுளார் பெருமார் கடுமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை. ஆகையாலே இவனை நாங்கள் சம்சாரத்துக்கு ஒரு நாளும் அனுப்பி வைக்கவே மாட்டோம் என்று எவ்வளவுதான் ஜாமீன் கொடுத்தாலும், கேரண்டி கொடுத்தாலும், ஷூரிட்டி போட்டாலும் அவனை அனுப்பவே மாட்டார்கள். அப்படி ஒரு தடவை நாம் இந்த வாயினாலே நமோ நாரணா என்று சொன்னால், இந்த கைகளை கூப்பினால் நமக்கு உயர்ந்த பேரானது கிடைக்கும், நமக்கு அர்ச்சிராதி மார்க்கம் கிடைக்கும், பரமபதம் கிடைக்கும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். பொய்கை ஆழ்வார் தம்முடைய முதல் திருவந்தாதிலே தெரிவிக்கிறார், நா வாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே, மூவாத மாக்கதிக்கள் செல்லும் வகையுண்டே என்று தெரிவிக்கிறார். இதே அர்த்தம். நமக்கு வாயிலே நான் இருக்கிறதே, நான் வாயிலுண்டே, ஏதோ நாம் இரவல் வாங்கிக் கொள்ள வேண்டாமே, இன்னொருவரிடமிருந்து வேண்டி பெற வேண்டாமே, நமக்கு இயற்கையாகவே எம்பெருமான் கொடுத்திருக்கிறானே இந்த நாவை. நா வாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஓவாதுரைக்கும் உரையுண்டே. நமோ நாராயணாய இந்த பிரணவத்தோடு சேர்த்து சொன்னால் 8 எழுத்துக்கள். நமோ நாராயணாய நாராயணாய என்னும் ஓவாதுரைக்கும் உரையுண்டே.
இடைவிடாது சொல்லலாம். பெரிய மந்திரம் சஹஸ்ராட்சரி ஐதாட்சரி என்று 1000 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம், 10,000 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம், பெரிய பெரிய மந்திரம் அல்ல, சின்ன மந்திரம். நன்னாக ஒரு மூச்சுக்கு 9 மந்திரங்கள் சொல்லலாம். அப்ப 9 தடவை சொல்லலாம். ஒரு தடவை சொன்னால் கூட போதும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். 8 எழுத்துக்கள். நாவாயிருண்டு இரவல் பெற வேண்டாம். நமோ நாரணா என்று ஓவாதுரைக்கும் முறை உண்டு. மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகை உண்டு. இப்படி சொன்னால் திரும்பி வராத உயர்ந்த கதி அர்ச்சிராதி வார்க்கத்தரை நாம் செல்வோம். அப்படிப்பட்ட செல்லும் வகை உண்டு. என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். இப்படி சொல்லாமல் இவர்கள் இப்படி தீய கதியிலே செல்கிறார்களே, இப்படி நரகத்திலே போய் விழுகிறார்களே என்று அங்கே பொய்கையாழ்வார் தெரிவித்தார். அதே போல் இங்கேயும் சொல்கிறார். அப்படி வாயினால் நமோ நாரணாவென்னு மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினார் பின்ன இத்திசைக்கு என்னும் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே என்று இங்கே பெரியாழ்வாரும் அனுசந்தித்தருள்கிறார். சரி, அதற்கு மேலே 3ஆம் பாசுரம். சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல் என்று சுத்துமிருந்து ஆர்வினவினும் வாய்திரவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். அந்த அந்த காலம், அந்திம காலம், கடைசி காலம். பந்துக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறார்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம். எதற்காக இருக்கிறார்கள்? சுத்துமிருந்து. சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல் என்று சுத்துமிருந்து. இருக்கும் நாள் அட்டைகள் போல் சுவைப்பர். இவனிடமிருந்து எல்லா தனத்தையும் கறந்து விடுவார்கள். ஆனாலும் இவன் ஏதாவது நம்மையும் அறியாமல் எங்கேயாவது வைத்திருக்கிறானா தனத்தை? ஓய், எங்கேயாவது பணத்தை யாருக்காவது கைமாறாக கொடுத்து வச்சிருக்கிறா? மறந்து போயிட்டீரா? ஏதாவது இருந்தா சொல்லும். சோர்வினால் பொருள் வைத்தது உண்டாகில் சொல்லு சொல். எங்கேயாவது பேங்கில் போட்டு வச்சிருக்கிறா, யாருக்கும் தெரியாமல் வச்சிருக்கிறா, எங்கேயாவது புதைத்து வைத்திருக்கிறா? சொல்லும் சொல்லும். மறந்துகிருந்து போயிட போறேன். ஐயோ, அவன் போயிட்டான்னா அந்த பணத்தை யார் கொள்ளுவாரோ தெரியாதே, அது மண்ணோடு மண்ணாக போய்விடுமோ, இல்லை யாராவது கொண்டு போய் விடுவார்களோ என்று இவனை சுத்துமிருந்து இவனை நச்சரிப்பார்கள். இல்லை, ஆமா, ஒரு 1000 ரூபாய் சொல்லும் சொல்லும் அப்படின்பா. இல்லை, இந்த நம்ம தெருக்கோடியில் இருக்கக்கூடிய கோபாலன்ட்டேருந்து இந்த 1000 ரூபாய் நான் கைமாறாக வாங்கினேன் அப்படின்னு இவன் சொன்னான்னா, ஐயோ, ஏதோ காத்தாலேருந்து தத்து பித்துன்னு உளறிண்டே இருக்க என்ன அப்படியே அந்த கதையை மாற்றிடுவான். அப்போ ஏதோ நமக்கு நினைவு தப்பி போய் ஏதோ இப்படி அவாட்டேருந்து 1000 ரூபாய் வாங்கினேன், இவாட்டேருந்து 10,000 ரூபாய் வாங்கினேன், இவாட்டேருந்து 1,00,000 ரூபாய் வாங்கிட்டேன், 2-3 நாளாக இப்படித்தான் புலம்பிண்டே இருக்கார் அப்படின்னு மற்றவர்கள் அறிய இப்படி அதை கதையை மாற்றிடுவான். புத்தியே இவருக்கு பேதலித்து விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் ஏதோ பணம் வச்சிருக்கேன்னு சொன்னா, யார்கிட்டயாவது கொடுத்துருக்கேன்னு சொன்னா, ஓஹோ கொடுத்துருக்கிறா, சரி சரி, அதை நன்னாக செவியிலே போட்டுக்கொள்வார்கள். அப்படி சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல் என்று சுத்துமிருந்து சுற்றிலும் இருப்பார்கள். அதாவது எங்கேயாவது நாம் அண்ணன்டா போயிருக்க சமயத்தில் வேற ஒருவருக்கு நான் இங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிடுவாளோ அப்படிங்கிறதுக்காக சுற்றிலும் இவன் சுற்றி அப்படியே இவனை சுற்றி கொண்டே இருப்பார்கள். இவனை சுற்றிலும் அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். யார்கிட்டையாவது சொல்லிட போறார் கடைசி வேளையில, இங்கே வச்சிருக்கேன் ஒரு புதையல் அப்படின்ட்டு சுத்தி விருந்து. அப்படி அந்த சமயத்தில் ஆர்வினவிலும் வாய்திரவாதே. ஆனால் அந்த சமயத்தில் இந்த மாதிரி இவர்களுடைய நச்சரிப்பதினாலே பாதிக்கப்பட்டு இந்த மாதிரியான லௌகிக விஷயங்களை எல்லாம் பேசாமல் ஆர்வினவிலும் அங்கே வியாக்கியானம் செய்கிறார். அந்த இளையாள் 2 மனைவி, அந்த இளையாட்ட ரொம்ப ஆசை, அவளே கேட்டாலும் வாய் திறவாதே. அந்த காலம் அடைவதன் முன்னம், அந்த அந்திம காலம் அடைவதற்கு முன்பு, அப்படிப்பட்ட அந்த அந்திம காலம் வருவதற்கு முன்பு மார்வம் என்பதோர் கோயிலமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. எம்பெருமானுக்கு நம்முடைய நெஞ்சாகிற கோயிலை அமைக்க வேண்டும். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து, இவனுக்கு பெரிதாக கோயில் கட்ட வேண்டாம், நம்முடைய நெஞ்சத்தை அவனுக்கு இருப்பிடமாக்க வேண்டும். மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்ட வேண்டும். அந்த பெரிய பிராட்டியாருக்கு பிரியனான இந்த எம்பெருமானை அங்கே எழுந்துருள பண்ண வேண்டும். நாம் ஒன்றும் பெருசா எழுந்துருள பண்ண வேண்டாம். நாம் ஒரு முறை
எம்பெருமானே என்று சொன்னால் போதும், எம்பெருமான் ஓடோடி வந்து நம்முடைய நெஞ்சிலே குடிகொண்டு விடுவன். பெரிய விராட்டியாரும் சேர்ந்து வந்து விடுவள். ஏதோ இன்னைக்கு தெரியாதனமா தேவரை அழைச்சுட்டான், இப்பொழுது தேவரி செல்லவில்லை என்னால் பிற்பாடு அவன் மனசு அந்நியபரமாகிவிடும், வாருங்கோடு இப்பொழுதே செல்லலாம் என்று இருவருமாக வந்து விடுவார்கள். அரவத் தமிழினோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு தெரிவிக்கிறாரே ஆழ்வார், பெரிய ஆழ்வார். அந்த மாதிரி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், திருமாலிருஞ்சோலை மலையன்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். ஒரு முறை திருமாலிருஞ்சோலை மலை என்று சொன்னேன், அப்படி சொன்னவாறே எம்பெருமான் திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அப்படி நாம் எம்பெருமானை ஒரு தடவை சொன்னார், இந்த மார்வத்தை நம்முடைய நெஞ்சையே அவனுக்கு ஒரு கோயிலாக அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டினோமையாகி, நாம் நாட்ட வேண்டாம், எம்பெருமானே அங்கே வந்து சேர்ந்து விடுவன். ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு, எம்பெருமானுக்கு பெரிய உயர்ந்த ஜாதி புஷ்பங்களை தேடி தேடி இட வேண்டும் என்பதில்லை. பக்தி ஆர்வம் என்கிற ஒரு பூவை இட்டால் போதும். ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. அரவதண்டத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அரவதண்டம் என்னால் என்ன? அந்த யமபட்டர்கள் நம்மை தண்டிப்பார்கள், அப்படியே கூச்சலிட்டு கொண்டு வருவார்கள் நம்மை தண்டிப்பதற்கு. இவனை பிடி, இவன் மகாபாவி, ஒரு நன்மையும் செய்யாதவன், எத்தனையோ பேர்களை கொன்றவன், கொடுமை செய்தவன், இவனை கொல்லுங்கள், அடியுங்கள் என்று அப்படி உறக்க கத்தி கொண்டு வருவார்கள். அந்த அரவம், அந்த சத்தம், அப்படி அந்த சத்தம் போட்டுக்கொண்டு நம்மை தண்டிப்பார்களே, அந்த அரவதண்டத்திலிருந்து உய்யலும் ஆமே, நாம் தப்பித்து உயர்ந்த கதியை அடையலாம், உஜ்ஜீவனத்தை பெறலாம். இப்படி நாம் மாதவன் என்பதோர் கோயில் அமைத்து, மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி, ஆர்வம் என்பதோர் பூவை இட்டால் நிச்சயமாக யம தண்டலிருந்து நாம் தப்பலாம், உஜ்ஜீவனத்தை அடையலாம், நாம் உய்யலாம் என்று தெரிவிக்கிறார். அரவதண்டம் இங்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றா. ரவி என்று சூரியனுக்கு பெயர், இந்த ரவியினுடைய பிள்ளை ராவன், யமனுக்கு ராவன் என்னொரு பெயர் என்று இப்படியும் அருமதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகா, இந்த ராவனுடைய தண்டம், அந்த யமனுடைய தண்டம், அந்த ராவதண்டம் என்பது அரவதண்டம் என்று தமிழிலே வந்திருக்கிறது என்று ஒரு அர்த்தம் காட்டுகிறார்கள். வைமு கோஸ்வாமியும் இப்படி நம்முடைய வியாக்கியானத்திலே காட்டி அருள்கிறார். சரி, எம்பெருமானுக்கு இந்த அடியாருடைய நெஞ்சு என்கிற ஒரு கோயில் கிடைப்பதுதான் மிகவும் அவனுக்கு பிடித்தமாக இருக்கிறது. எப்பொழுது ஒரு அடியாருடைய நெஞ்சு நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறான். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனால் நம்பியன்னா பெரியாழ்வார் தாமே தெரிவிக்கிறார். அதனால அந்த ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்தல் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய நெஞ்சை அவனுக்கு இருப்பிடமாக்க வேண்டும், அவனுக்கு கோயிலாக்க வேண்டும். அதிலே வேறு அதை நெஞ்சை அவனுக்கு கோயிலாக ஆக்க வேண்டும் என்றால் என்ன? அதிலே வேறு தீய சிந்தனைகளை கொள்ளாது எம்பெருமான் தங்கும் இடமாக அவனை சிந்திக்க வேண்டும் என்பது அர்த்தம். அதிலே மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்ட வேண்டும், அங்கே அந்த எம்பெருமானை பற்றி சிந்தை கொள்ள வேண்டும், அதிலே பக்தியோடு நாம் எம்பெருமானை சிந்திக்க வேண்டும். ஆர்வம் என்பதோர் பூவை நாம் இட வேண்டும், அதிலே நாம் ஆர்வத்தை காட்டினால் போதும், நமக்கு உயர்ந்த கதி கிடைக்கும், நாம் யமதண்டனையிலிருந்து தப்பலாம் என்று தெரிவிக்கிறார். அதற்கு மேலே 4ஆம் பாசுரம். மேலெழுந்ததோர் வாயு கிடந்து மேல்மிடத்தினை உள்ளழவாங்கி காலும் கையும் விதிர் விதிர்த்தேறி கண்ணுறக்கமது ஆவதன் முன்னம். இந்த அந்திம காலத்தில் என்ன ஆகும்? அப்படியே மேல் மூச்சு வாங்கும். மேலெழுந்ததோர் வாயு கிடந்து அப்படின்னு மேல் மூச்சு, அதை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும் இது அந்திம காலம் நெருங்கி விட்டது என்று. மேல்மிடத்தினை உள்ளழ வாங்கி, அப்படியே நெஞ்சு உள்ளே போயிடும். அந்த இந்த நெஞ்சு இந்த கழுத்து குழின்னு சொல்லுவா, குழி அப்படியே உள்ளே இறங்கி போயிடும். குரல்கள் வெளியில் வரவே வராது, அப்படியே அது இந்த கழுத்தில் குழி விழுந்து அது உள்ள அப்படியே நெஞ்சு கீழே இறங்கி போயிடும். மேல்மிடத்தினை உள்ளழ வாங்கி, அந்த மேல்மிடத்தில் உள்ளே போனா போல ஆயிடும், அதை உள்ளே பிடித்து இழுத்தது போல ஆயிடும்.
காலும் கையும் விதிர் விதிர்த்தேறி, அந்த கை காலெல்லாம் பதவதைக்கும். அப்படியே கை ஒரு பக்கமாக இழுக்கும், கால் ஒரு பக்கமாக அது அது வந்து ஒரு துடிக்கும், அடிச்சுக்கும். காலும் கையும் விதிர் விதிர்த்தேறி கண்ணுறக்கம் அது ஆவதன் முன்னம். இது கண்ணுறக்கம், பெரிய நித்ரை, தீர்க்க நித்ரைன்னு சொல்வார்கள் இந்த பிராணன் போவதை, இந்த மரணத்தை. அப்படி கண்ணுறக்கம் ஆவதன் முன்னம் மூலமாகிய ஒத்த எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளழவாங்கி வேலை வண்ணனை மேவுதிராகில் விண்ணகத்தினில் மேவலுமாமே. மூலமாகிய ஒத்த எழுத்து ஓங்கார பிரபவா வேதாகா என்று தெரிவிப்பார்கள். ஒத்த எழுத்து, இந்த ஓம் என்கிற ஒரு எழுத்து பிரணவம், அதுதான் வேதம் அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது. மூலமாகிய ஒத்த எழுத்து, இதனுடைய ஒரு விரிவுதான் அனைத்து வேதங்கள். இது வேதத்தினுடைய சுருக்கமாக சாரமாக அமைந்தது இந்த பிரணவம். அந்த மூலமாகிய ஒத்த எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கி, இதிலே அகாரம் உகாரம் மகாரம் என்று 3 எழுத்துக்கள் உண்டு. ஸ்ரீபாஷ்யத்திலே ஈக்ஷதி கர்மாதிகரணம் என்னொரு அதிகரணம். அங்கே பிரஷ்னோபனிஷத்தை சேர்ந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து விசாரிக்கின்றார். அந்த அதிகரணத்திலே வேதவியாசர் அதற்கு பாஷ்யமிட்டு அருளினார் எம்பெருமானார். அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த பிரணவத்திலேயே ஒரு மாத்திரை பிரணவம் என்று உண்டு. ஓ 2 மாத்திரை ஓம் என்று சொல்வது உண்டு. ஓம் ஓம் ஓம், இந்த ஒரு மாத்திரை உண்டு, 2 மாத்திரை உண்டு, 3 மாத்திரைகள் உண்டு. அதில் ஒரு மாத்திரை அந்த பிரணவத்தை உச்சரிப்பவர்களுக்கு இந்த மனுஷலோகம் என்பது கிடைக்கும். 2 மாத்திரை உச்சரிப்பவர்களுக்கு அந்தரிக்ஷ லோகம் என்று கிடைக்கும். 3 மாத்திரை கொண்டதாக அந்த பிரணவத்தை உச்சரிப்பவர்களுக்கு பிரம்மலோகம் கிடைக்கும். இந்த பிரம்மலோகம் என்பது யாது என்பதுதான் அங்கே விசாரம். பூர்வபக்ஷி அந்த பிரம்மலோகம் என்பது ஹிரண்ய கர்ப்பனுடைய லோகம், சதுர்முக பிரம்மாவினுடைய லோகம் என்று சொல்கிறான். அது அல்ல, இங்கு சொல்லப்பட்ட 3 மாத்திரை பிரணவத்தை உச்சரிக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த லோகமானது கிடைக்கும். பிரம்மலோகம் என்னால் பரம்பிரம்மத்தினுடைய லோகம், அந்த பரமபதம் கிடைக்கும், வைகுண்டம் கிடைக்கும், ஸ்ரீவைகுண்டம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அதைத்தான் தெரிவிக்கிறார் இங்கே. 3 மாத்திரை உள்ளழ வாங்கி, அது 3 மாத்திரை உடையது. அதை உள்ளிருந்து வெளியில எழும்படியாக அதை உச்சரித்து, நன்னாக உச்சரித்து, அந்த பிரணவத்தை உள்ளபடி உச்சரித்து, மேலை வண்ணனை மேவுதிராகில், க்ஷமிக்கணும், வேலை வண்ணனை மேவுதிராகில், அந்த கடல் நிற கடவுள் எந்தை, அந்த கடல் போன்ற வண்ணமுடைய அந்த எம்பெருமானை நீங்கள் அடைந்தீர்களேயானால், இந்த திருமந்திரத்தை சொல்லி அவனை நீங்கள் அடைந்தீர்களேயானால், திருமந்திரம் என்ன சொல்கிறது? அந்த அகாரம் உகாரம் அகாரம் என்று 3 எழுத்துக்கள். அகாரவச்சனானவன் எம்பெருமான். அந்த அகாரவச்சனான எம்பெருமானுக்கே இந்த மகாரவச்சனான அடியேன் உரியவன் என்று நாம் அனுசந்தித்து அந்த எம்பெருமானை நாம் கிட்டினோமேயானால், அவனை மனதாலே நினைப்போமேயானால், அவனை அப்படி நாம் நினைப்போமேயானால் விண்ணகத்தினில் மேவருமாமே, நமக்கு விண்ணகம் நிச்சயம், நாம் அங்கே மேவி இருக்கலாம், நாம் அங்கே பொருந்தி இருக்கலாம், நமக்கு பரமபதம் என்பது திண்ணம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்து 5ஆம் பாசுரம். மடிவழி வந்து நீர்புலன் சோர வாயிரட்டிய கஞ்சியும் மீண்டே கடைவழிவார கண்டமடைப்ப கண்ணுறக்கமது ஆவதன் முன்னம். இந்த தீர்க்க நித்திரை கண்ணுறக்கம் அந்த சமயத்தில் என்ன ஆகும்? மடிவழி வந்து நீர் புலன் சோர, இந்த மடியில இருக்கக்கூடிய ஒரு புலன், அந்த மடிப்புலன் வழி வந்து நீர் சோர, மடிப்புலன் வழி வந்து நீர் சோர, மடியிலே இருக்கக்கூடிய புலன் அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த இந்திரியம், அது வழியாக அந்த திரவமானது, திரவதிரவியமானது வெளியேறுகிறது. அதாவது இதை நாம் பார்க்கலாம், லோகத்திலே இது சிறுவர்கள் இளம் பிள்ளைகளத்தை பார்க்கலாம். யாராவது அச்சமுறுத்தினால் அவர்கள் இப்படி பயந்து அவர்களிடமிருந்து நீரானது பெருகுவதை நாம் பார்க்கலாம். அதுபோல இவனுக்கு அந்திம காலத்திலே
அந்த யமபட்டர்கள் வந்து இவனை பயமுறுத்துகிறார்கள். ஆகையினாலே இவனுக்கு அந்த சிறுநீரானது பெருகுகின்றது. அந்த ஐயோ நாம் இவ்வளவு தவறு செய்து விட்டோமே, இவ்வளவு தவறு செய்தானே, இவனை அடியுங்கள், உதையுங்கள், இவனை தரதரா என்று இழுத்து கொண்டு வாருங்கள் என்ன அவர்கள் பேசக்கூடிய பேச்சை எல்லாம் கேட்டு இவனுக்கு அப்படியே பயந்து போய் இவனுடைய இந்திரியம் வழியாக நீரானது பெருகுகிறது. அப்படி நீர் சோர வாயில் அட்டிய கஞ்சியும் மீண்டே கடைவழி வார. வாயிலே கஞ்சியை விடுகின்றார்கள். அந்த வாயிலே விடுத்த கஞ்சியும் அது உள்ளே செல்லாமல் கடைவழி வழிகின்றது. இவனுடைய கடைவாய் வழியாக அது அப்படியே வழிகின்றது. கண்டம் அடைப்ப அப்படியே தொண்டை அடைத்துக் கொள்கிறது. வார்த்தை பேச முடியவில்லை. அதனால்தான் தொண்டை அடைத்ததாலே உள்ளுக்குள்ளே அந்த கஞ்சியும் இறங்கவில்லை. இப்படி கண்ணுறக்கமது ஆவதன் முன்னம், இந்த காலத்தை நீங்கள் அடைவதற்கு முன்பு, தீர்க்க நிதிரையை நீங்கள் அடைவதற்கு முன்பு, நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்பு இருடீகேசன் என்று ஏத்தவல்லீரே. நீங்கள் இருடீகேசன் ரிஷிகேசன் என் எம்பெருமான திருநாமம், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நீங்கள் துதியுங்கோள். ஏத்தவல்லீரே, ஏத்தவல்லீர்களானால் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரிஷிகேசனான இந்த எம்பெருமானை நீங்கள் துதித்தீர்களே ஆனால், ஏத்த வல்லீர்களானால், ஏத்துங்கோள். ரிஷிகேசன் என்னால் என்ன அர்த்தம்? இந்திரியங்களை தன் வசத்திலே வைத்திருப்பவன். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமானை ரிஷிகேசன் என்று சொல்லி நாம் தொழுதோமையானால் நம்முடைய இந்திரியங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும்படியாக எம்பெருமான் செய்வான். இத்தனை நாள் நம்முடைய இந்திரியங்கள் நம்மை எத்தனையோ பாடுபடுத்தின, அவைகளின் பின்னே நாம் சென்றோம், அதனாலே எத்தனையோ தீய காரியங்களை செய்தோம். இப்பொழுது ரிஷிகேசன் என்ற அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அதனாலே காவலில் புலனை வைத்து அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் அடியாக அந்த இந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததே ஆனால் தொடை வழி உம்மை நாய்கள் கவரா. அந்த ரிஷிகேசன் சொல்லுங்கோள், துதியுங்கோள். அப்படி செய்தீர்களே ஆனால் தொடை வழி உம்மை நாய்கள் கவரா. இவன் என்ன செய்திருப்பன்? நாய்களை கொண்டு வேட்டையாடி இருப்பன். எத்தனையோ பேரை வேட்டை நாய்களை கொண்டு வேட்டையாடி இருப்பன், எத்தனையோ பிராணிகளை இம்சித்திருப்பன், எத்தனையோ பேரை இம்சித்திருப்பன். அதற்கு பயனாக நாய்கள் இங்கே போகக்கூடிய நரகத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்திலே நாய்கள் இவனுடைய தொடையை கவ்விக்கொள்ளும். அதிலிருந்து நீங்கள் தப்பலாம். தொடை வழி உண்மை நாய்கள் கவரா. சூலத்தால் உண்மை பாய்வதும் செய்யா. சூலத்தை கொண்டு இவனை குத்துவர்கள் எத்தனையோ பேரை இவன் குத்தி இருப்பன், அதற்கு தண்டனையாக இவனை குத்துவர்கள். அப்படி உண்மை குத்தமாட்டார்கள் யமபட்டர்கள். சூலத்தால் உண்மை பாய்வதும் செய்யார். இடைவழியில் நீர் கூரையும் இழவி. இவன் அந்த நரகத்திற்கு போகக்கூடிய வழியிலே இவனுடைய வஸ்திரத்தை உருவி விடுவார்கள். இவன் எத்தனையோ பேரை இப்படி வஸ்திரம் உருவி இருக்கிறான், இவன் தீய காரியத்தை செய்திருக்கிறான். அப்படி செய்தாயே, இந்தா பார் என்ன செய்கிறோம் பார், நீ இப்படி வஸ்திரத்தை உருவினாயே, அதற்கு தண்டனையாக உன்னுடைய வஸ்திரத்தை உருவுகிறோம் பார் என்று சொல்லி இவனுடைய வஸ்திரத்தை உருவுவார்கள். அப்படி அதிலிருந்தும் நீங்கள் தப்பலாம். இடைவழியில் நீர் கூரையும் இழவீர். இருடீகேசன் என்று ஏத்தவல்லீரே. நீங்கள் அந்த ரிஷிகேசனுடைய அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், அவனை துதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த தண்டனை எதுவும் கிடைக்காது, நீங்கள் அதிலிருந்து தப்பலாம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே அங்கம் விட்டவை 5 மகத்தி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம். நம்முடைய உடம்பிலே 5 பிராணங்கள் சஞ்சரிக்கின்றன. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்று சொல்வார்கள். அந்த 5 பிராணங்களும் நம்முடைய அங்கத்தை விட்டு நீங்கிவிட்டார். அங்கம் விட்டவை 5 மகத்தி அவன் அகன்று சென்று விட்டன. ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை பார்ப்பர்கள் பந்துக்கள், இன்னும் உயிர் இருக்கிறதா, இங்கே மூச்சு காத்து இயங்குகிறதா, சுவாசம் இருக்கான்னு பார்ப்பார்கள். ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை, மூக்கிலே கையை வைத்து சோதிப்பார்கள். இல்லை பிராணன் போயிடுத்து, அப்படி சோதித்த பின்னை சங்கம் விட்டு. இதுக்கு 2 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். சங்கம் விட்டு, சங்கம் என்கிற சொல்லுக்கு ஆசை என் அர்த்தம், சங்கம் என்கிற வடமொழி சொல்லுக்கு ஆசை என் அர்த்தம், அது சங்கம் என்று வந்திருக்கிறது. இப்போ ஆசையை விட்டு, சரி இனிமேல் நமக்கு இவன் கிடைக்க மாட்டான் என்கிற ஆசையை விட்டு என்னும் பொருள் கொள்ளலாம். அல்லது இவனிடமிருந்து நமக்கு இனிமேல் தனம் ஒன்றும் வராது, இவன்
புதையல் இங்கே வச்சிருக்கேன் அங்கே வச்சிருக்கேன் இனிமேல் நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அதனால் அந்த ஆசையை விடுத்து 2 விதமாக சொல்லலாம். அந்த சங்கம் விட்டு, அந்த சங்கம் விட்டு, சங்கத்தை விட்டு, அல்லது சங்கம் விட்டு. ஏன்னா எல்லாரும் சுத்தும் இருந்து கூடியிருப்பார்களே, இவன் ஏதாவது சொல்ல போறான்ட்டு கூடியிருப்பார்களே, அந்த சங்கம், அந்த கூட்டமானது கலைந்து, சங்கம் விட்டு அந்த கூட்டத்திலிருந்து கலைந்து எழுந்திருந்து, சங்கம் விட்டவர் கையை மறித்து. யாராவது வந்து கேட்பா, அந்த சுவாமி இருந்தாரே என்னாச்சு, அவர் தரித்திருக்காரா? இப்படி கையை காட்டுவா, அவர் எழுட்ட அப்படின்னு கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் அப்படியே தலையை கவிழ்ந்து கொள்வார்கள். அப்படி பந்துக்கள் தலையை கவிழ்ந்து கொள்வதற்கு முன்னம், அதாவது நீங்கள் இங்கிருந்து போவதற்கு முன்னம், வங்கம் விட்டுலவும் கடற்பள்ளி மாயனை, இந்த திருப்பார்கடலிலே ஆச்சரியமாக எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், இந்த க்ஷீராப்திநாதன், வங்கம் விட்டுலவும் கடற்பள்ளி மாயனை. வங்கம் என்னால் பங்கம் என்கிற சொல்லுக்கு அலை என் அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் கொள்ளலாம். அதாவது அலைகள் எரியக்கூடிய இந்த திருப்பார்கடலே ஆச்சரியமாக எழுந்தொழி இருக்கக்கூடிய, திருப்பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை, மதுசூதனை, மது என்கிற அந்த அசுரனை அழித்தவனை மார்பில் தங்க விட்டு வைத்து அவனை நன்னாக ஹிருதயத்திலே தங்கும்படி செய்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்க. நம்மாலே ஆன ஒரு செயல் என்ன? நம்மாலே ஆன ஒரு செயல் என்ன? அவனை நெஞ்சாலே அந்த மார்பிலே அவனை தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம், அவனை நோக்கி நமஹா என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லது கையை கூப்பினால் போதும், நீயே தஞ்சம் என்று நினைத்தால் போதும். ஆவதோர் கர்மம், நம்மால் செய்ய முடிந்த ஒரு கர்மம், ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு காரியம் இல்லை, ஆவதோர் கர்மம். இந்த சரணாகதி அது எவ்விதமாகவும் செய்யலாம், வாச்சிகமாகவும் செய்யலாம். நமஹா என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வாச்சிகமாக நீயே எனக்கு தஞ்சம் என்று வாயால் சொன்னால் போதும், அல்லது காய்கமாக கைகளை இப்படி கூப்பினால் போதும், அல்லது மனத்தினாலே நினைத்தால் போதும், நீயே எனக்கு தஞ்சம் என்று. ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு, இதை செய்ய வல்லாருக்கு என்னும் சாதிக்கலாமே. அவர்களுக்கு எல்லா காலத்திலும் உயர்ந்த பேரானது கிடைக்கும். பரவத்திலிருந்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு உயர்ந்த பேற்றை பெறலாம் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதற்கு மேலே தென்னவந்தவர் செப்பமிலாதார் சேவதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கையித்தால் பிணித்தெத்தி பின் முன்னாக இழுப்பதன் முன்னம். தென்னவன், தென்திக்கு தலைவனான யவன், அவனுடைய தமர்கள், அவனுடைய அடியார்கள், பட்டர்கள். தென்னவன் தமர் செப்பமிலாதார், அவர்களில் செப்பம் என்னால் ஆர்ஜவம், அதாவது ஆர்ஜவம் என்னால் மனது, வாக்கு, கர்மம் மூன்றும் ஒருவடிப்பட்டிருப்பவர்கள். இவர்கள் செப்பமில்லாதவர்கள், ஆர்ஜவமற்றவர்கள். ஏனால் இவன் மகாபாபி, இவனிடத்தை எதற்காக ஆர்ஜவத்தை காட்ட வேண்டும்? என்ன செய்வார்கள்? அப்பா வாப்பா வா, உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன், உனக்கு பெரிய விருந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு இவனை ஏமாற்றி அழைத்து அடியும் உதையும் கொடுப்பார்கள். ஐயோ இப்படி சொன்னார்களே, நீ இவனும் ஆசையாக செல்வன், இங்கே பார் செம்பினால் என்ன பாவை, உனக்காக பார் ஒரு பெண் பிள்ளை அழகாக காத்துட்டு இருக்கா பார் அப்படின்னு சொல்வார்கள். அங்கே போய் ஆசையோடு அதை அணைத்துக் கொள்ள போவன். உலகத்தை எப்படி தானே அணைச்சிட்டு இருக்கான் பெண் பிள்ளைகள். அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களை போய் தழுவிக்கொள்வன். அதுக்கு தண்டனையாக இந்த பார் உனக்கு எத்தனையோ பெண்கள் தழுவினாய், உனக்காக ஒரு பெண் இங்கே காத்துட்டு இருக்கா பார். அப்படியே செப்பு சிலை அழகாக இருக்கும், ஒரு உயிர் உயிர் உள்ள சிலை உள்ளது போல இருக்கும். அப்படியே அணைத்து கொள்ள போவன். அப்படியே நெருப்பாக இருக்கும். ஐயோ ஐயோ என்று கதர்வன். இப்படி சொன்னார்களே, இவருடைய வார்த்தையை கேட்டு நாம் ஏமாந்து போனோமே. அது செப்பமில்லாதவர்கள், மனதினாலே ஒன்றை நினைத்திருப்பார்கள். இந்த பயலை என்ன செய்யணும் பார் அப்படின்னு மனதினால் நினைத்துக் கொள்வார்கள். வாயாலே ஒன்றை சொல்லுவார்கள், செய்வது ஒன்று. உன்னை அழைச்சிட்டு கொண்டு போக வந்திருக்கோம், உன்னை உபச்சரித்து கொண்டு போக வந்திருக்கோம்னு சொல்வார்கள். ஆனால் தரன்னு இழுத்துட்டு போவான். சொல்றது என்னமோ ஒன்று, ஆனால் கையை பிடிச்சானா அப்படியே தரன்னு இழுத்துட்டு போவான். அப்படி செப்பமில்லாதார் அதக்குவார் போல புகுந்து. எப்படி பட்டி அந்த ஒரு காளை மாட்டை அதை வசப்படுத்தக்கூடியவர்கள்
அந்த காளமாட்டை வசப்படுத்துவர்கள் போல புகுந்து அந்த ஒரு ரிஷபத்தை அது அது ரிஷபம் என்னாலே அந்த காம உணர்ச்சி மிகுந்திருக்கக்கூடிய ஒரு பிராணின்னு சொல்வார்கள். அந்த ரிஷபங்கிற சொல்லுக்கே அப்படி ஒரு அர்த்தம். அந்த உணர்ச்சி இருந்தால் அது அந்த மாடானது வண்டி எல்லாம் இழுக்காது. அது வண்டி மாடாக ஆக்க வேண்டும் என்னால் அதனுடைய அந்த உணர்ச்சியை போக்கி விடுவார்கள். அதுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு செயல், அது வாயாலே சொல்ல முடியாது. அதற்கென்று சில பேர் உண்டு, மனதை கல்லாக வைத்துக்கொண்டு அப்படி செய்ய வேண்டும். அதுபோல இவர்கள் புகுவார்கள். ஏன்னா கருணையெல்லாம் காட்டினா இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுக்க முடியாது. யமபட்டர்களுக்கு கருணையே இருக்காது. அப்படி அந்த ஒரு காளையை அடக்குவார்கள் எப்படி இருப்பார்களோ, வசப்படுத்துவார்கள் எப்படி இருப்பார்களோ, அந்த காளையை வண்டி மாடாக ஆக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன காரியம் செய்வார்கள்? அதனுடைய குஹ்யாவத்தை அப்படியே அடித்து அதுக்கு அந்த காம உணர்ச்சி மேலெழாதபடி செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் போலே புகுந்து பின்னும் வன் கயிற்றால் பிணித்து, நல்ல பலத்த கயிற்றினாலே இவனை நன்னாக கட்டி எற்றி காலாலே உதைத்து அடித்து பின்முன்னாக இழுப்பதன் முன்னம் இவனை தலைக்குப்புற போட்டு இவனுடைய பின்பக்கம் முன்பக்கம் தெரியும்படியாக இவனை இப்படி தலைக்குப்புற போட்டு அப்படியே இழுத்து கொண்டு செல்வர்கள். அப்படியே இவனுடைய முகமும் இவனுடைய வாயும் அப்படியே தரையிலே அப்படியே உராய்ந்து கொண்டு போகும்படியாக இழுத்து கொண்டு போவார்கள். அப்படி இழுப்பதற்கு முன்பு இன்னவன் இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத் இருளற நோக்கி, எம்பெருமான் இப்படிப்பட்டவன், இன்ன ஸ்வரூபன், இன்ன சுபாவமுடையவன் என்று சொல்லி நெஞ்சத்தினாலே அவனை எண்ணி உள்ளத்திலே இருளற நோக்கி, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அஞ்ஞானமெல்லாம் இல்லாமல் எம்பெருமானை நன்னாக பார்த்து, மன்னவன் மதுசூதன் என்பார், இவன்தான் நம்முடைய மன்னவன், அந்த மதுவை அழித்தா போலே நம்முடைய துயரங்களை எல்லாம் போக்க வல்லவன் என்று சொல்லக்கூடியவர்கள் வானகத்து மன்னாடிகள் தாமே. அவர்கள் பரமபதத்திற்கு சென்று மன்னாடக்கூடிய பேறு பெறுவர்கள். அதாவது மன்னாடுதல் என்னால் அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு எம்பெருமான் ஒரு கைங்கரியம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். நீர் அவசியம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நித்தியசூரிகளுக்குமாக இவர்கள் பரிந்துரைக்க வல்லவர்கள் ஆவார்கள், மன்னாடக்கூடியவர்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பேர் இவர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதற்கு மேலே 8ஆம் பாசுரம், கூடி கூடி உத்தார்கள் இருந்து குத்தம் நிற்க நத்தங்கள் பறைந்து பாடி பாடி ஓர் பாடையிலிட்டு நரிப்படைக்கோர் பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம். அந்த இவனுடைய அந்திம காலத்திலே இவனை பார்ப்பதற்காக இவனுடைய பந்துக்கள் எல்லாம் வந்திருப்பார்கள். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல 4-5 பேராக கூடி உத்தார்கள் இருந்து அப்படியே கூடி உட்கார்ந்து கொண்டு குத்தங்கள் நிற்க நத்தங்கள் பறைந்து, அதாவது இவன் எவ்வளவோ குற்றங்கள் செய்திருப்பான், இவன் இருந்தவரை அவனுடைய குற்றங்களையே தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவனுடைய இந்த அந்திம காலத்திலே இவன் படக்கூடிய இந்த வேதனையெல்லாம் பார்த்து அவருடைய நெஞ்சிலும் ஒரு கருணை பிறந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை, பரிதாபமான ஒரு நிலை. அப்ப ஏதோ இவன் எவ்வளவோ குற்றங்கள் செய்தாலும் அதையெல்லாம் விடுத்து அவன் செய்த ஏதோ சில நல்ல காரியங்களை சொல்வார்கள். ஐயோ, நான் ஒரு சமயம் வந்திருந்தேன், எனக்கு நன்னா சுட சுட ஒரு சாதம் பண்ணி சாதிச்ச அப்படின்னு சொல்லுவான். இது என்னைக்கோ ஒரு நாள் இவன் கொடுத்துருப்பான். எத்தனையோ நாள் நான் வரேன்னு சொன்னான், இல்லையே நான் ஊர்லேயே இல்லையேன்னு பொய்யே சொல்லியிருப்பான். ஊரில் தான் இருப்பான், ஐயோ நான் ஊர்லேயே இல்லையே, நான் வெளியில் போகிறேனே அப்படின்பான். என்னைக்கோ ஒரு நாள் இவன் வந்து சேர்ந்திருப்பான். இவன் சரியாக சாப்பிட்ற வேலையாக இருந்திருக்கும். சரி வந்துவிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு படி சாதம் சாதிச்சிருப்பான். அதை சொல்லிட்டு இருப்பான். அப்படி குத்தம் நிற்க நத்தங்கள் பறைந்து பாடி இந்த பலாக்கணம் பாடுறதுன்னு சொல்றது உண்டு. இந்த புலம்புதல், இந்த பலாபனம், ஐயோ நீ அப்படி இருந்தாயே, நீ கர்ணன் அல்லவா, நீ மன்மதன் அல்லவா,
நீ இந்திரன் அல்லவா, நீ சந்திரன் அல்லவா அப்படின்னு இவனை அப்படியே புலம்பிக் கொண்டு பாடுவார்கள். அப்படி பாடி பாடி இவன் பிராணம் போனவாறே அப்படியே அந்த அடித்துக்கொண்டு அது ஒப்பாரி வைப்பார்கள், ஒப்பாரி சொல்வார்கள். அந்த பாடி பாடி ஓர் பாடையிலிட்டு இவனை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த பாடை, அந்த ஆசந்தியிலே இட்டு நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே, இந்த காட்டில் இருக்கக்கூடிய நரிகளுக்கு ஒரே கொண்டாட்டம். எப்படி ஒரு பாகுடம், பாகுடம் என்னால் பாகு உடைய குடம், வெள்ளப்பாகுடைய ஒரு குடம், அப்படி ஒரு இனிமையான வஸ்து நரிப்படைக்கு இவனை கவர்ந்து உண்பதற்கு. பாகு குடம் என்பது பாகுடம் என்று ஆயிருக்கிறது. தொகுத்தல் விகாரம் என்று சொல்வார்கள் தமிழ் இலக்கணத்தில். ஒன் சங்கதை வாழ் ஆழியான், ஒன் சங்கு கதை என்று இருக்க வேண்டியது ஒன் சங்கதை என்ன ஆயிருக்கிறது. அதுபோல பாகு குடம் என்று இருப்பது பாகுடம் என்ன ஆயிருக்கிறது. அப்படி நரிப்படைக்கு ஒரு பாகுடம் போலே கோடி மூடி எடுப்பதன் முன்னம் தயார பண்ணி கொண்டு செல்வர்கள். ஒரு புதிய வஸ்திரத்தை, கோடி வஸ்திரம், கோடி என்னால் புது வஸ்திரம், அந்த புது வஸ்திரத்தை மூடி இவனை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முன்பு, அந்த காலத்துக்கு முன்பு கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தரானால், திருமார்பிலே கௌஸ்துபம் என்கிற மணியை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நீரநாயகன் நவருமான் சாத்தி இருக்கார். அது மாதிரி ஒரு உயர்ந்த மணி, கௌஸ்துப மணி. அந்த கௌத்துவமுடை கோவிந்தனோடு கூடி ஆடிய உள்ளத்தரானால், அவனோடு சேர்ந்து அவனிடத்தை நன்னாக அவகாகிக்க பெற்ற, நன்னாக ஆழ்ந்த மனத்தை உடையரானால் குறிப்பிடம் கடந்து உய்யலுமாமே. குறிப்பிடம் என்னால் பாவத்தை செய்தவர்கள் இங்கேதான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று குறிக்கப்பட்ட இடம் அந்த நரகம். அந்த குறிப்பிடம் கடந்த அந்த நரகத்தை கடைந்து உய்யலுமாமே, அவன் உய்ந்து போகலாம், உயர்ந்த வழியை அடையலாம், அவன் பரமதத்தை அடையலாம். அந்த எம்பெருமானோடு கோவிந்தனோடு கூடியாடிய உள்ளத்தர் ஆனால், அந்த எம்பெருமானோடு சேர்ந்து எம்பெருமான் நினைத்து அவனை நன்னாக அவகாகிக்க பெற்ற மனது உடையவர்களானால் அவர்கள் யமதண்டனையை தப்பி, இந்த நரகத்தை தப்பி அவர்கள் பரமதத்தை அடையலாம். அதற்கு மேலே 9ஆம் பாசுரம். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குழிக்கண்கள் மிழத்த, தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலத்த, தீயொரு பக்கம் சேருவதன் முன்னம். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப, அந்த வாதத்தினாலே அந்த பக்ஷவாதம் சொல்வார்களே, அதனால் என்னாகும், வாய் ஒரு பக்கமாக கோடி போயிடும். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, சமயத்தில் கடைசி சில சமயங்கள் அப்படி ஆயிடும், அந்த அந்திம காலத்தில் ஆயிடும். சில சமயம் சில பேருக்கு முன்னமே கூட ஆயிடும் அந்த வாத விகாரம். அப்படி வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குழிக்கண்கள் மிழத்த, அப்படியே கண்களில் நீர் நிறைந்திருக்கும், அது கண்கள் உள்ளே போயிருக்கும், குழி விழுந்திருக்கும். வார்ந்த நீர் குழி கண்கள் அப்படி மிழத்த. அங்கே யமபட்டர்கள் இவனை நரகத்திற்கு அழைத்து கொண்டு செல்வதற்காக அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்து அப்படியே பயந்து அப்படியே கண்கள் எல்லாம் மிரண்டு போய் கிடக்கும், அப்படியே தடுமாறும் அந்த கண்கள் மிழத்த. தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம், தாய் தந்தையர்கள் ஒரு பக்கத்திலேருந்து அலறி கொண்டிருப்பார். ஐயோ என் பிள்ளை இப்படி அவனுடைய பிராணம் போகப் போகிறதே என்று அவர்கள் அலர்வர்கள். தாரமும் ஒரு பக்கம் அலத்த, தன்னுடைய மனைவி அவள் ஒரு பக்கம் அலத்துவாள், அவள் கதறுவாள். அப்படி இருக்கே தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம், அந்த நெருப்பை அடைவதற்கு முன்னம், உன்னை நெருப்பிலே இடுவதற்கு முன்னம், செங்கண்மாரடும் சிக்கனச் சுத்தமாய் ஒரு பக்கம் நிற்கவல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. இந்த செங்கண்மால், அந்த எம்பெருமானுடைய கண்கள் செக்கச்சவேர்ந்து இருக்கும். தஸ்ய கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி என உபனிஷத் போதித்தே, அப்படியே சிவந்த கண்கள். அப்போது அலர்ந்த அந்த தாமரை, அந்த தாமரை போலே சிவந்து இருக்கக்கூடிய திருக்கண்கள் பெற்றவன். அடியார்களிடத்திலே இருக்கக்கூடிய வாத்சல்யம், நெஞ்சிலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த ராகமானது அது கண்களிலே வெளிப்படும்.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பானது அது கண்களிலே நன்னாக வெளிப்படும். அதுதான் இந்த சிவந்த கண்ணானது காட்டித் தருகிறது எம்பெருமானுக்கு உள்ளத்திலே இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை. அப்படி நம்மிடத்திலே மிகுந்த வாத்சல்யமுடையவன், அன்புடையவன் எம்பெருமான் என்று உணர்ந்து செங்கண் மாலுடன் அடியாரிடத்தை மிகுந்த காதலுடையவன், அன்புடையவன். செங்கண் மால், மால் என்னால் மிகுந்த வியாமுக்தன். அடியாரிடத்தை வாத்சல்யம் உண்டு, அவரிடத்தை மிகுந்த அன்பு உண்டு, மிகுந்த வாத்சல்யமுடையவன், அன்புடையவன். மாலுடும் அவரிடத்தை மிகுந்த காதலுடையவன். செங்கண் மாலுடும் சிக்கென சுத்தமாய், அவனுக்கு ஒரு சுற்றத்தாவராய், அவனுக்கு ஒரு பந்து, அவனோடு ஒரு உறவு கொண்டு, சிக்கென அதாவது நல்ல உறுதியான ஒரு உறவு முறை கொள்ள வேண்டும். எத்தனை சொன்னாலும் அவனை நான் விடமாட்டேன் என்கிற ஒரு உறுதியான ஒரு உறவு முறை கொண்டு ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு, அந்த எம்பெருமானோடையே நிற்கக்கூடியவர்கள். ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு, அங்கேயும் போவது மற்றொரு இடத்திற்கும் போவது அப்படியெல்லாம் இல்லாமல் நன்னாக நிஷ்டை பொருந்தியவர்களாய் அந்த எம்பெருமானிடத்தை ஊன்றி நிற்கக்கூடியவர்களுக்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே. அந்த எம்பெருமானிடத்திலேயே அந்த ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு அவர்கள் யமதண்டனிலிருந்து உய்யலாம். அவர்கள் உயர்ந்த கதி, யம தண்டனையிலிருந்து தப்பித்து உயர்ந்த கதியை அடையலாம். எம்பெருமானையும் பார்ப்பது மற்றவர்களையும் பார்ப்பது என்பது அது உதவாது. மறந்தும் புறந்தொழாம் ஆண்டர், எம்பெருமானை மறந்தாலும் மறக்கலாம். திருமழிசைப்பிரான் அதானே தெரிவிக்கிறார். யமன் தன்னுடைய பட்டனுக்கு தெரிவித்ததாக தெரிவிக்கிறாரே, திறம்பேன்மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர். திருவடிதன் நாமம் மறந்தும், திருவடி என்னால் சுவாமின்னு அர்த்தம். எம்பெருமான் திருநாமத்தை மறந்தாலும் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர், வேறொரு பக்கம் செல்லாதவர்கள், வேறொரு தெய்வத்தை தொழாதவர்கள், அப்படிப்பட்டவர்களை புறந்தொழா மாந்த இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்ன நமனம் தன் தூதுவரை கோவிச்செவிக்கு. அப்படி அவர்கள் எம்பெருமானை மறந்தால், வேறொரு தெய்வத்தை தொழாதவர்களாக இருந்தால், எம்பெருமானிடத்திலே ஏதோ அவர்களுக்கு முன்பு எம்பெருமானிடத்திலே நன்னாக பக்தி உடையவர்கள் தான், அவனையே திருவடியாக சுவாமியாக கொண்டவர்கள், ஏதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரணய கலகம், ஒரு ஊழல், அதனாலே அந்த எம்பெருமான் திருநாமத்தை சொல்வதில்லை, அதை மறந்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இருந்தாலும் மற்றொரு தெய்வத்தை தொழவில்லையே. மறந்தும் புறந்தொழாம் அந்த இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்னான். அவர்களிடத்திலே நீங்கள் சாதுக்களாக செல்லுங்கள், அவர்களை வேண்டி செல்லுங்கள், அவர்களிடத்திலே கையை கூப்பி நீங்கள் சாதுக்களாய் செல்லுங்கள். இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்னான். அவர்களை சேவித்து பிரதட்சணம் செய்து வந்து விடுங்கள். அவர்களிடத்திலே அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை நீங்கள் கிட்டாதீர்கள் என்ன. நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு, எவனும் தன்னுடைய அடியார் தன்னுடைய பட்டர்களுடைய செவியிலே கூவி சொன்னான், அவர் செவியிலே ரகசியமாக சொன்னான் என்று தெரிவிக்கிறாரே திருமழிசைப்பிரான். அதான் ஒரு பக்கம் நிற்க வல்லாருக்கு அரவதண்டத்தில். அப்படி அவர்கள் நின்னார்களே ஆனால் அந்த யமபட்டர்களுடைய அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் உய்யலாம் என்று தெரிவிக்கிறார். இப்படி 9 பாசுரங்களாலே அந்த அந்திம காலத்திலே ஏற்படக்கூடிய அந்த அந்த ஒரு பரிதாபமான அந்த ஒரு நிலையை நீங்கள் அடைவதற்கு முன்பு அந்த எம்பெருமானை நீங்கள் உள்ளத்தினாலே நினைத்து அவனுடைய திருநாமத்தை நீங்கள் சொன்னீர்களே ஆனால், அவனுடைய மத்தகத்திலே கைகளை கூப்பினீர்களே ஆனால், ஆஹா முக்கரணங்களாலே ஏதேனும் ஒரு வழியாலே கையை கூப்புவது, வாயினாலே அவனுடைய திருநாமத்தை சொல்வது, அல்லது மனதினாலே அவனை நினைப்பது, இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு வழியிலே எம்பெருமானை நீங்கள் தொழுதீர்களே ஆனால் உங்களுக்கு யமதண்டனையானது நீங்கும், உங்களுக்கு உயர்ந்த கதி கிடைக்கும் என்று ஆழ்வார் தெரிவித்தார். இறுதியிலே 10வது பாசுரத்திலே இந்த திருமொழியை அபியசிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலத்தை சொல்லி நிகமித்தருள்கிறார். செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார் பெரும் பேற்றை பாழித்தோள் விட்டு சித்தன் புத்தூர் கோன் சித்தம் நன்கொருங்கி திருமாலை செய்த மாலை இவை பத்தும் வல்லார் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ன சிந்தை பெருவருதாமே. செத்து போவதோர் போது நினைந்து செய்யும் செய்கைகள், இதை இப்படி அன்வைத்துக் கொள்ள வேண்டும். செத்து போவதோர் போது செய்யும் செய்கைகள் நினைந்து, இந்த செத்து போகும் காலத்திலே என்னென்ன செயல்கள் எல்லாம் ஏற்படுமோ, அது என்னென்ன பரிதாபமான நிலையெல்லாம் ஏற்படுமோ அந்த செய்கைகள் நினைந்து
ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடுமே இந்த யம பட்டர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வார்களே, இந்த செத்து போவதொரு போதிலே யமபட்டர்கள் செய்யும் அந்த செய்கைகளை நினைந்து அது நமக்கு வரக்கூடாது என்கிற எண்ணத்துடன் தேவபிரான் மேல் பத்தராய் இறந்தார். அந்த தேவபிரான் இடத்தை தேவர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கு உபகாரகனான அந்த எம்பெருமான் மேலே பக்தி கொண்டு யார் இறந்தார்களோ அவர்கள் பெரும் பேற்றை, அவர்கள் பெறக்கூடிய பயனை பாழித்தோல் விட்டுசித்தன் புத்தூர்கோன், நல்ல வலிமையுடைய தோள் படைத்தவர். பாழித்தோள் இடமுடைத்தான தோள், அதாவது சம்சாரத்தை எதிர்க்க வல்ல வலிமை பொருந்தியவர் என்ன அர்த்தம்? பாழித்தோள் விட்டுசித்தன், அந்த எம்பெருமானை, அந்த விஷ்ணு சித்தன் என்கிற திருநாமமுடையவர், அந்த எம்பெருமான் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே கோயில் அமைத்து இருக்கச் செய்தவர். அப்படிப்பட்ட அந்த விட்டுசித்தன் புத்தூர்கோன், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே தலைவராக திகழ்ந்தவர் விட்டுசித்தன் புத்தூர்கோன். சித்தம் நன்குருங்கி திருமாலை, அதாவது இந்த சித்தமானது உள்ளமானது அந்த எம்பெருமானிடத்தை திருமாலிடத்தை நன்னாக பொருந்தி நன்குருங்கி செய்த மாலை இவை 10 வல்லார். அந்த எம்பெருமானத்தை நன்கு பொருந்திய உள்ளத்தராய் அவர் செய்தருடைய இந்த பாமாலை, இந்த 10 பாசுரங்களை யார் நன்னாக அனுசந்திக்க வல்லவர்கள் ஆகிறார்களோ அவர்கள் சித்தம் நன்கொருங்கி திருமால் மேல் சென்ன சிந்தை பெறுவர்தாமே. அவர்களும் இந்த பெரியாழ்வார் போல இந்த உள்ளமானது எம்பெருமானிடத்திலே நன்னாக பொருந்தி அந்த எம்பெருமானையை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய திருமால் மேல் சென்ன சிந்தை பெறுவர்தாமே. எம்பெருமானையை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய உயர்ந்த பேற்றை அவர்கள் அடைவார்கள். அந்த எம்பெருமானை எப்பொழுதுமே நினைந்து கொண்டிருக்கக்கூடியதுதான் பெரிய பேர். எம்பெருமானை நினையாதிருப்பது அது மகா அனர்த்தம். எம்பெருமானையே நினைந்து கொண்டிருப்பது தான் பெரிய பேரு. அப்படிப்பட்ட உயர்ந்த பேற்றை அடைவார்கள் யார் ஒருவர் இந்த திருமொழியை அனுசந்திக்கிறார்களோ என்று சொல்லி பெரியாழ்வார் தலை கட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த பெரியாழ்வார் திருமொழி பதிகத்தை அனுபவிப்பதற்கு ஒரு அவகாசம் அளித்த ஸ்ரீ யதுகிரி இதிராஜ் ஜிஎஸ் சுவாமிக்கு அடியேனுடைய பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடலோபன் தந்தமிழ் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு